ஹாய் ஹலோ வணக்கம் மிஸ்டர் லோக்கல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன கேள்வி தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க? அது எனக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு என்ன நாள்? 11 11 அதாவது 1 1 1 1 அந்த 1ன்ற மேட்டரை பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு வேர்ல்ட் சிங்கிள்ஸ் டே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி தான் பேச போகிறோம். தனியாக இருக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? தனியாக இருக்கிறதுனால நன்மைகள் ஜாஸ்தியா தீமைகள் ஜாஸ்தியா? தனியாக இருக்கிறது நல்லது விளைவிக்குதா கெட்டது விளைவிக்குதா? அதுதான் கேட்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போகிறீங்க. கடைசியில் நானும் நல்லா சொல்ல போகிறேன். பார்க்கலாம் யார் யார் என்ன சொல்கிறீங்க. அன்னைக்கிறதா ம் நல்ல நண்பர்கள் இருந்தால் சேர்ந்துக்கிற நல்ல சரி. மனசு நிம்மதியாகிக்கும். ம் இல்லாட்டி அது கஷ்டம் தான். இல்லாட்டி கஷ்டங்க. சரி, ஓகே. இப்போ தனியாக யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் தனியாக இருங்க பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா, இல்லை தனியாக இருக்காதீங்கன்னு சொல்லுவீங்களா? அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பேன், அவளுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ அதுக்கு ஏற்ற தீர்வை தண்ணிக்கிற நல்ல வேண்டாம் தனியாக இருங்கன்னு சொல்லுவேன். அது யார் தனியாக இருக்காங்களா இல்லையான்றதை பொறுத்து, அது ஆளை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு இருக்காரு. சூப்பர். ஸோ நீங்கள் என்ன தனியாக இருக்கிறீங்களா இல்லாட்டி ஆளோடு இருக்கிறீங்களா? சில வேலை தண்ணியாக வைப்பேன், சில வேலை சேர்ந்துப்பேன். சில வேலை சேர்ந்துப்பீங்களா? இல்லை, இன்னைக்கு வேர்ல்ட் சிங்கிள்ஸ் டே. அதான் நீங்கள் சிங்கிளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். நான் சிங்கிள் தான். சூப்பர். படிக்கிறபடி நிறைய பேர் ஸ்கூல் டைமில் படிக்கிறதே இல்லையா? அதான் கேட்குறேன். சரிதான். சூப்பர், தேங்க்யூ, நன்றி. அவரே எல்லாம் அழகாக சொல்லிட்டார். நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? அவ்வளோதான். யாருன்றதை பொறுத்து அது மாறுபடும் இருக்காரு. இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வா, அது நிம்மதியாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்? தனியாக இருந்து அப்படி நிம்மதிக்கு யோசனையாக தான் இங்கே மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. குடும்பம் குட்டியெல்லாம் இருந்தால் தான் வைஃப் ஒன்று கொண்டு போயிடும் மனுஷனுக்கு. அதில் சண்டை சச்சரவு வரும், அது வரும், எல்லாம் வரும். அதுதான் வாழ்க்கை. அதை நாங்கள் சேஃபாக போகணும். குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு போகணும் நாங்கள். அதுதான் வாழ்க்கை. ஓகே, தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்காரு. குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது தாங்க வாழ்க்கை. தனியாக இருக்கிறது வாழ்க்கையும் கிடையாது, வாழ்கிறதுக்கு அது வழியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஓகே, சூப்பர். அனுபவிச்சு சொல்றேன்டா. கல்யாணம் பண்ணிக்கங்கடா. வந்துடுறேன். कंपनी और कंपेन की नहीं क्यों नहीं करेंगे මොකද රීසන් ඉතනේ අනිවාර්යෙන් ඕනේ කියන්නේ. වා සික් වෙන්න පුළුවන්. ඒතකොට වා බලා ගන්න සමහර වාගේ ඩේ ටු ඩේ ඇක්ටිවිටීස් වලට උදව්වක් ඕනේ. அவர் சொல்லியிருக்காரு ஒரு கம்பெனின்றது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பெனியன் மீன்ஸ் ஒரு துணை கண்டிப்பாக முக்கியம். அதாவது உங்களுக்கு ஒரு நோய் வரும்போது உங்களை பார்த்துக்கிறதுக்கு, சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, டே டு டே லைஃபு கண்டிப்பாக ஒரு தேவை அப்படின்ட்டு இருக்காரு. மதி, ஒரு கால் அவன் சொல்றது சரியா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த புறம்போக்கு சொல்றலாம் நம்ம கேட்கணுமா? அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாத. ஆமா. තනින් ඉන්න එක නෙමෙයි ඉන්න ඔක්කොම කායක හරි ඉන්න ඕනේ. ஏன் කියන්නේ? ඒ කියන්නේ බිරිඳ හරි දරුවෙක් හරි ඉන්න ඕනේ. මොකක්ද හේතුවක් එතන ඒ කියන්නේ? ඒ කියන්නේ ඉතින් තනිකම තනියෙන් හිටියාම පස්සේ දැනෙනවනේ මේ පාළුව කාන්සි දැනෙනවනේ. ඒක ඇති කරගන්න තනියෙන් ඉන්නක කායක හරි ඉන්න ඕනේ. ஓகே. அவர் வந்து சொல்லியிருக்காரு தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் போர் அடிக்கும், ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். போர் அடிக்காமல் இருக்கிறது யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. போரிங் இல்லாமல் இருக்கு, யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். சரி, இதுக்கு நான் இப்போ சொல்யூஷன் சொல்ல, நான் கடைசியில் பேசுவோம். டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா, உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. තනියෙන් ඉන්න එක සමහර දේවල් වලදී හොඳයි, සමහර දේවල් වලදී ඉතින් තනියම අර ප්‍රශ්න එහෙම ජීවිතේ ප්‍රශ්න එහෙම තනියම විසඳ ගන්න බැරි අවස්ථා එනවා. එතකොට තනියෙන් ඉන්න එක අවුලක් තියෙනවා. කොයි නැත්නම් වෙලාවල් වල හොඳයිද? තනියෙන් ඉන්න එකද? ඔව්. තනියෙන් ඉන්න එක හොඳයි. නිදාසේ ඉන්න ඕන වෙලාවට. அவர் சொல்லியிருக்காரு நிம்மதியாக இருக்கணும்னா தனியாக இருங்க, பட் ஏதாவது உதவி தேவைப்படும்னு சொன்னால் கூட யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருங்க. சிம்பிள். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். වෙලාවකට හොඳයි වෙලාවකට හොඳ නැහැ. කොයි වෙලාවල හොඳයිද කොයි වෙලාවල නැද්ද? අතේ සල්ලි නැති වෙලාවට හොඳයි තියෙන වෙලාවට හොඳ නැහැ. ඒ තියෙන වෙලාවල් වල හොඳ නැහැ. තියෙන වෙලාවලට ඉතින් වෙන වෙන වැඩ තියෙනවානේ. சரி. ඒක නිසා සල්ලි නැති වුණා තනියම වෙනවා. සල්ලි තියෙනවා මං උනත් මේ වෙන වෙන වැඩ කරනවා.
அவர் சொல்லுறது காசு இருக்கும்போது கூட ஆட்கள் இருக்கிறது பரவாயில்ல, இல்லாதப்ப நம்ம தனியாக இருக்கிறது நல்லதுன்ட்டு. ஆனால் இருக்கிறப்ப எப்படி நம்ம தனியாக இருக்க மாட்டோம், கூட யாராவது வந்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் சொல்லியிருக்காரு. சூப்பர். ஏமாச்சா நான் இன்டெரக்டா சில விஷயங்களை சொல்லிட்டேன், எண்ல கொஞ்சம் ஹெவியா மிரட்டிட்டேன். இந்த விஷயம் அவளுக்கு ரீச் ஆயிருக்குமா? තනින් ඉන්න එක නම් හොඳ නෑනේ. ஏன் කියන්නේ? ඒම කියන්නේ ඉතින් තනින් ඉන්න එක හොඳයි කියලා හිතනවා ඉතින්. හරි, ඔයා කියන්න ඔයාට හොඳයිද නැද්ද? හොඳයි කියලා හිතනවා තනින් ඉන්න එක. ඒ මෙතන්නේ කරදර අඩුයිනේ. කරදර අඩු. ඔව්. තනියෙන් නැති වෙලාව මොනවද කරදරේ? ඒ කියන්නේ නෑ, තනියෙන් නැති වෙලාවල් වලට මොනවද කරදරේ තියන්නේ ඔයාට? තනින් ඉන්න වෙලාවට තියෙන කරදරේද? නෑ, නැති වෙලාවට. තනින් නැති වෙලාවට කරදර. තනින් නැති වෙලාවට කිසි කරදරයක් නැහැනේ. ඔයානේ කිව්වේ තනියෙන් ඉන්න එකට. නෑ තනියෙන් ඉන්න එක නිදහස් ඔක්කොම වැඩිය. අර කට්ටියත් එක්ක ඉන්නකොට පොඩ්ඩක් කරදර වැඩි ටෙන්ෂන් වැඩි නේ. கேட்டுக்குங்க. ஸோ அவர் சொல்லிருக்க தனியாக இருக்கும்போது ஒரே கூட்டமாக இருக்கும்போது ஒரே தொந்தரவு, டார்ச்சரு, ஒரே இறைச்சல், ஒரே பிரச்சனை, ப்ரெஷர். நம்ம ப்ரொடியூசர் கூட அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பார் கூட்டமாக சேர்ந்து இருக்கும்போது. அவரே சொல்லியிருக்காப்புல. ஆனால் வந்து தனியாக இருக்கும்போது பீஸ்ஃபுல்லாக, நிம்மதியாக, க்ரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியும். ஸோ தனியாக இருக்கிறது மனதுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் பாஸ் கண்ணு கலங்குது? என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்ணுறவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. நாங்கெல்லாம் 10 வயசாக இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஃபேமிலிக்காக வேண்டி உழைக்கணும், ஃபேமிலிக்காக வேண்டி கஷ்டப்படணும், அதுதான் லைஃப். தனியாக இருக்கிறேன்னா கடவுளப்பா பெண்ணான ஒன்றும் படிச்சிக்க மாட்டாங்க பிள்ளைகள் ஒருத்தரையும். இல்லையா? தனியாக சூப்பராக சொன்னீங்க. ஸோ அவர் சொல்ல ஆணையும் பெண்ணையுமே கடவுள் படைச்சிருக்காரு, அப்புறம் என்னதுக்கு நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கேள்வி பண்ணி கேட்டார். குட் கொஸ்டின். இதே தான் நானும் கேட்குறேன். සිංගල් ලයිෆ් ඇත්තටම සිංගල් ඇත්තටම අපිට ජීවත් වෙන්න බෑනේ. අපි ඉස්සරහට මොනවා හරි කරන්න බෑ. ඒකින්ද සිංගල් ජීවත් වෙන්න බෑ. ඒකින්ද රිලේෂන්ෂිප් අනිවාර්යෙන් තියෙන්න ඕනේ. சரி. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வந்து ஃபேமிலியாக இருக்கணும், அதோட சிங்கிள் லைஃப்பை விட வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிற லைஃப் எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். நிஜமாக தான் சொல்றியா? எப்பயும் தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னா. ஏன் அப்படி? எல்லாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்களே ப்ரோ, இல்லையா? எல்லாரும் அப்படி சொல்லலை, குறிப்பிட்ட ஆட்கள், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஏன்னா அவ்வளோதான் எனக்கு சொல்ல. கையை லைக் பண்ணுறேன். ஸோ வந்து அவர் சொல்லியிருக்காரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் யாராக வேணாலும் இருக்கட்டும், பட் வந்து எல்லாரும் நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. அதில் யார் உண்மையாக இருப்பாங்க இல்லையான்றது ரிசர்ச் பண்ணுறது இல்லையே நம்ம வேலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனியாக இருக்கிறது தான் நல்லது. சார் அழுவுறீங்க? பொடிங்க விட சமாஜில் இப்போ நம்ம போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளையோட இப்போ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் இன்னொரு பிள்ளை ஒன்று போகல, நம்ம சும்மா சரி என்ன செய்வோம், நோண்டி ஒன்று போட்டு பொடிங்களோட ஆடுறோம். கல்யாணம் முடித்தா வைஃபை கூட்டிகிட்டு போகல, பாபாவை கையில் வச்சுட்டு போகல, எது செய்ய இயலுமா? நம்மள ஒரு புள்ள பார்க்குமான்னு சொல்லுங்களே, பார்க்காது. ஏன் நம்ம கல்யாணம் முடித்தோடனே சரி வைஃபை ஊரில் விட்டுட்டு சரி நம்ம ஃபோனில் சரி பேசிக்கிறோம். சரி ஊருக்கு போனாலும் மாட்டிக்க தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்க் ஒன்று போடுறதா இருந்தாலும் கஷ்டம் கல்யாணம் முடித்தான். ஏன்னா பிள்ளைக்கு ஒரு பேம்பஸ் வாங்கணும், மாவு வாங்கணும்னு சொல்லி நம்மகிட்ட லைஃப்பை மட்டும்தான் அங்கே பார்க்கறக்கு. நம்ம பொடிங்களோட ஜோகி போட்டுக்கிட்டு சரி ஒரு கிரிக்கெட் ஒன்று விளையாட போகணும், காலையில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்றாங்க. இல்லைங்கதா? அதனால என்னன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கல்யாணம் அவசரப்பட்டு முடிச்சு போட்டா இந்த வயசுலையெல்லாம் பின்னுக்கு சரியான மாதிரி கஷ்டப்படணும். எல்லாம் வயசு 30 வயசை தாண்டி முடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் ரோட்டு நிலைமை தான் எல்லாத்துக்கும் வரும். எல்லா ஜென்ரேஷனில் இருக்க மொத்த பேருக்கும் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து பசங்களோட கிரிக்கெட் விளையாட போகணுன்னா கூட 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. 30 வயசு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பண்ணுறதா இருந்தால், இல்லாட்டி தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. வேணாம்மா, வேணவே வேணாம். இந்த லவ்வெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. நான் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக இதே மாதிரி இருந்துருவேன். நீ யோசிச்சு பாரு, நம்ம வேணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்குவோமே. ஓகே, கல்யாணம் முடிக்கணும், தனியாக வாழ கஷ்டம். ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவசரத்தில் ஒரு மையம் பண்ணி வந்தால் பார்க்க கோமிலாம் போனால் சுத்தம் தள்ளி
கொல்லுப்பட்டி கொடுக்கணும் கூட இருந்து உதவி செய்ய ஒருத்தர் வேணும். வேணுமோ நோய் நொடி வரும்போது பாக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அப்படின்னு இருக்காரு. வீட்டுல விளக்கேத்த அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட கொஞ்சம் சுடு தண்ணி போட எப்படி निदास आहे. अरे मी कातकरी इनने काही निदास नाही केले का? अंक मागे मागे माते अरे यार रीसन आहे की एक හැමතිස්සෙම කතා කරන්න ඕන හොයලා බලන්න ඕනේ. අර தனியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் வந்து ஏன்னு விசாரிக்கணும், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், தேடி பார்க்கணும். நமக்காக வாழ்கிற தண்ணி இன்னொருத்தருக்காகவும் வாழ வேண்டி வரும். எதுக்கு? என் சந்தோஷத்துக்காக கல்யாணம் குழந்தைங்க வேணும் தான் இப்போ நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க சந்தோஷத்துக்காக நான் நாய்ப்பாடு பண்ணணும். என் பெத்த தாய்க்காக நான் கஷ்டப்பட்டா அது நியாயம். இவங்களுக்காக நாயே கஷ்டப்பட்டேன். பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். இருக்கிறது கெட்டது தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வருங்காலத்துக்கு எது இல்லை. வயசுக்கு போன பிறகு வாழ்க்கையில் பிறகு நல்லது. ஸோ வயசு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்ட்டு. அதனால் வந்து யங்காக இருக்கும்போதே தனியாக இருக்கிறத பற்றி யோசிக்காதீங்கன்னு இருக்காரு. பேசாம உங்களை மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட். தனியா ஜாலியா. டேய், தனியாக இருக்கிறது எப்பவுமே ஜாலியான இல்லை. அதுவும் வயசாக கடியாக தான் இருக்கும். நல்லது நல்லது. ஏன் அப்படி நல்லது? எப்படியும் இருந்து யாரை பற்றி குறைய மற்றவங்க பேசிக்கொண்டு தெரியும். அதே பா தனியாக இருந்து யாரும் இல்லை, நாங்கள் மட்டும் நல்லது. யாரும் இல்லைன்னு நம்மளை பற்றி பெருசாக பரம் பேசுறது யார் இருக்கு? யாரையும் சிம்பிள். ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. தனியாக இருந்தால் நம்ம யாரை பற்றி நம்மளும் யோசிச்சு நம்மளை பற்றி யாரும் யோசிச்சு குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்றப்பாரு. எதுக்கு பழகணும்? எல்லா ரிலேஷன்ஷிப்போட முடிவு பெயின் தான். சும்மா தெரிஞ்சே கவுற கப்பல் ஏறிக்கிட்டு நீங்க என்ன லைஃப் லாங் அப்படி தனியாவே இருக்க போறீங்களா? கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளை எனக்கு காட்டுங்க. எங்கேயோ கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை என் கண்ணு முன்னாடி நீங்க பாட்டுங்க. அவனை என் குருவை ஏத்துக்கிட்டு நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2-3 தான். எப்படி சொல்றீங்க? தனியாக இருக்கிறது கெட்டதுன்றீங்களா நல்லதுன்றீங்களா? நான் இப்போ தனியாக தான் ஆகிக்கிறேன். சரி, ஓகே. இது நல்லதா கெட்டதா? நல்லது தர நல்லது தான் சொல்கிறேன். ஏன் தனியாக இருக்கிறது நல்லதுன்றீங்க? எனக்கு மனைமார ஒத்தும் இல்லாட்டி தனியாக நல்லது தர வீரன். சரி, ஓகே. தனியாக இருக்கிறதுல என்னென்ன நல்லது இருக்கு உங்களுக்கு? இல்லைனாலும் திண்டி கொண்டு படுத்து இருக்கிறது தான் வீரன். வந்து நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எழும்பி இருக்கிறதுக்கு வந்து தனியாக இருக்கிறது ஓகே தான். கூட இன்னொருத்தர் தேவையில்ல அப்படின்ட்டு இருக்காரு. இதான் கடைசி பாடம், அதாவது 3வது பாடம். ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி சூப்பராக போயிருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இன்னைக்கு செம்மையான ஒரு கண்டென்ட்டு. நம்ம மக்கள் எல்லாருக்குமே அப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்து நிகழ்ச்சியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நான் என்ன சொல்ல பாரு நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அவங்கவுங்க ஆப்ஷனை பொறுத்து. நீங்கள் தனியாக இருக்கணும், யாரும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அது பீஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களா? தனியாக இருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும், எனக்கு தனியாக இருக்குது பிடிக்கல, தனியாக இருந்து எனக்கு செட் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கூட்டத்தோடு இருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கலாம், அப்புறம் பாய் ஃப்ரெண்டோட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து தனியாக இருக்கவே கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால், தனியாக இருக்கிறது போதுன்னு ஆசைப்பட்டால் தனியாக இருங்க. இல்லை யாராவது ஒருத்தர் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கானவங்கள தேடி போங்க, இல்லாட்டி உங்களுக்கானவங்க தேடி வருவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? சிங்கிளாக இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சிங்கிளாக இருக்கிறது வெத்தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது அவங்கவுங்க லைஃபை பொறுத்து. ஸோ மறுபடியும் ஹாப்பி சிங்கிள்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன். கேமராமேன் சல்மானோட உங்களுக்கு விட்டு பெறுவது யார் தடுத்தாலும் என்றும் நான் உங்கள் திவாகர். ஸோ டாடா, பை பை. ஓகே, கட். ஏய், என்ன அப்படி கூடுற? காந்திப்பா, மங்க காந்திப்பா, நேரில் பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்போ நம்ம பெரிய பாக்கியசாலிங்கன்னு சொல்லு. பயங்கரமாக லுக் கொடுது. அதெல்லாம் ரொம்ப நேரமாக வந்துட்டு தான் இருக்கு. ஓ, அப்போ டேட் பண்ணலாமான்னு கேளு. என்னை விட 2-3 வயசு பெரியவங்க காந்திப்பா. சார், இப்போ யாரும் வயசுலாம் பார்க்கறதில்ல சார்.
சும்மா பெருசு மாதிரி பேசாதீங்க சார், போங்க சார். மன்சூரா. என்னடா உங்களை தான் பார்க்குறாங்களா? என்னது? நீங்களே போய் டேட் பண்ணுங்க. டேய் டேட் நான் பொண்டாட்டிக்கு த்ரோவம் பண்ண சொல்றியா? யாரு உங்களை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாங்களே அந்த பொண்டாட்டியா? போங்க காந்திப்பா. ஓகே. டேய் அவன் என்ன விட சின்ன பண்றா, அவளை போயிட்டு. சார் இப்பெல்லாம் யார் சார் வயசு பார்க்குறா? டேய் பெருசு மாதிரி பேசாதீங்க, போங்க சார். எல்லாம் போலாமா ராக்கி மேம்? கொஞ்சம் ரோப்ல இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல் மேம். ஓகே சார், கொஞ்சம் உள்ள போய்ங்க சார். மன்சூரா. சூரா ஹெல்த் ஷேக், உங்கள் ஆரோக்கியத்தின் ஹேண்ட் ஷேக். எதுக்காக இந்த ஃபோட்டோ வைக்க வச்சிருக்கேன்? இது பார்க்கும் போதெல்லாம் ஒரே கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு. கில்ட்டி ஃபீலா? நம்ம என்ன தப்பா பண்றோம்? நான் தப்பு தான் பண்றேனோ? அவ்வளோ ஃபீல் பண்ணால் சேர்ந்துருக்க வேண்டியது தானே? ட்ரை பண்ண, ஆனால் வேறு வாழ்க்கை தேர்ந்ததுக்கப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் நான் விட்டேன். என் பையனை தான் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் என்னை தேடி வருவான். ஓடி ஓடி சம்பாதிக்கிறது அவனுக்கு தானே. அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ராஜா மாதிரி வாழ வைப்பேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மொதல் காந்தி. தெளிவா சொன்னேன், எனக்கு இந்த கல்யாண கிளியெல்லாம் செட் ஆகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது கொஞ்சம். ஐயோ கிளம்புமா. போடா. ஆ ஹாய், congratulations. ஹலோ, கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். இது மிஸ்டர் காந்தி. தேங்க் யூ. ஓகே ஓகே, congrats. பாய். காந்திப்பா ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் பிரியாணி கிடச்சிருக்கும். மூடிட்டு சாப்பிட்றா. ஹலோ அண்ணா, காத்துட்டு இந்த கூட இவருக்கு கொஞ்சம் போங்க. மயிறு வயசாகுதோ இப்படி அண்ணாமத்தா போகுது. வருத்த மயிரா இருக்கு. ஓ, மயிறு போகுதுன்னு வருத்த மயிரா இருக்கா? வாயில நல்லா வருது. இவ்வளோ காசு வர பிஸ்னஸை மயிரே போச்சுன்னு அனாமத்தா விட்டு வந்திருக்கேன். சத்தியா வேணான்ட்டான். நமக்கு தான் ஷூராக இருக்குல்ல. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லிக்கர் மாற்றி காட்டுறேன். இந்த மயிருக்கு பேர் தான் இருக்கிற மயிரை விட்டுட்டு பறக்கிற மயிருக்கு ஆசைப்படுறது. மயிரை போச்சு. சத்தியம் பாவ கணக்கு பேசணும்னு எனக்கு உறுத்துச்சு. ஒருவேளை நான் பண்ணுற பாவம் தான் என் பையனை என்னை பார்க்க விடாமல் தடுக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் சத்தியம் சொல்கிற மாதிரி கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணலான்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அது என் பையன் தட்டினா அதுக்குள்ளேயா? ஐயா, தட்டினாலும் ஏன் வீட்டு கதவையா தட்ட போறான்? என் முன்னாள் புருஷனா இருக்கும். கொடுத்த சீரை பொறுக்கிட்டு போக வந்திருக்கோம். மயிறு. ஃபோன் மாதிரி என்ன சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கானுவன். எத்தனை வாட்டி கூப்பிடுறது? போமா போய் வர சொல்.
கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்கிட்ட நான் தெளிவா சொன்னேன், கல்யாணம் அது இதுன்னு என்கிட்ட வராதுன்னு. நான்லாம் வைஃப் மெட்டீரியலே இல்ல. சாரி. சரி. விட்டு. நமக்குலாம் ஒரு கல்யாணமே போதும்.